ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் பேபிஸ் செம்மையாக டீஹைட்ரேட் ஆகுறாங்க. அதனால பாப்பாக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற ஸ்டேஜ் போயிடுச்சு. அங்கே அட்மிட் பண்ணல. அதுலேருந்து நான் எப்படி ரெக்கவரி ஆனேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாமல் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். சைடில் பார்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பாப்பா தொட்டியில் தூங்கிட்டு இருக்கா. அவளை ஆட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் அவளை பார்க்குறேன் சினிமாலான்ட்டு. பார்க்கல, தன்னால கண்ணு அப்படி போயிடுது. சரி, ஓகே. இப்போ பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக 160 டேஸ் ஆகுது. ஆக்சுவலி பாப்பாவுக்கு உங்களுக்கு சாலிட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா 180 டேஸ்க்கு அப்புறம் தான் சாலிட் ஸ்டார்ட். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து ப்ரீடம் பேபி 8 மந்த்லேயே கொடுத்துட்டா. ஆனால் அவளுக்குமே வந்து 180 டேஸ், அதாவது 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டாக்டர் கன்சல்டேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த பாப்பாவுக்கும் நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். 180 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தண்ணி அதெல்லாம் கொடுத்ததில்லை. என்ன ஆச்சு, நான் வந்து இது வரைக்குமே பாப்பாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பவுடர் ஃபார்முலா பேக்கெட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அடிக்கிற வெயிலுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். பாப்பா வந்து யூரின் வந்து கொஞ்சம் கம்மியாக போனால், ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் நான் அது வந்து நோட்டே பண்ணேன். என்ன பாப்பா ரொம்ப யூரின் கம்மியாக போகிறான்னு சொல்லிட்டு 3rd டே நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுதான். அப்போ மார்னிங் ஃபுல்லாக 1 டைம் தான் யூரினே போயிருக்கா. நைட் ஃபுல்லாக யூரினே வந்து போகல. அப்புறம் சரி, ஓகே, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எங்களுக்கு வந்து தெரியும். அந்த 3rd டே என்ன பண்ணோம்னா, சரி, ஓகே, ரொம்ப வெயிலாக இருக்கே, தண்ணி இருக்காது, உடம்புல தண்ணி இருக்காது, அதனால தான் யூரின் போயிருக்க மாட்டா, பால் மட்டும்தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பாப்பா வந்து கன்சீவ் ஆகும் வந்து என்னோட 5th மந்த் ஸ்கேனில் ஒரு அனாமலி இருந்துச்சு பாப்பாவுக்கு. அதுக்காண்டி வந்து சிறுவாபுரி கோயில் முருகருக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது ஆல்ரெடி மினி விளாக்ல பார்த்துருப்பீங்க. அந்த வேண்டுதல் வச்சுட்டு தான் நான் வந்து சாலிட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால என்ன பண்ணேன்னா, தண்ணி மட்டும் ஹாட் வாட்டர் மட்டும் தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு வந்து சாமி கிட்ட வச்சுட்டு தண்ணி வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப இந்த சாமி அந்த மாதிரிலாம் குழந்தை விஷயத்துல வந்து கொஞ்சம் யோசிப்பேன். நம்ம விஷயம் மற்ற இந்த நேரம் காலம் இதெல்லாம் அந்த அளவுக்கு, ஜோசியம் இதெல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஆனால் சாமி விஷயத்தையும் நம்புவேன். நம்ம குழந்தைங்க விஷயத்துல இன்னும் கொஞ்சம் நம்புவேன். அதனால சாமி கிட்ட வச்சுட்டு தண்ணி மட்டும் கொடுத்துறோம், வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் கொடுத்தோம். தண்ணி வாயில வச்ச செகண்டே வந்து பாப்பா வந்து யூரின் போயிட்டான். என்ன இது, சரி, ஓகே, 1 டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து 4th டே நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி கொடுத்து பார்த்தோம். தண்ணி கொடுத்தா தண்ணி குடிக்கிற டைம் எல்லாம் யூரின் போயிடும். ஆனால் ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மியாக. அப்போ வந்து அவங்களுக்கு தண்ணி தான் பத்தலைன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 5th டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொன்னேன், 4 டேஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் இல்லை, அப்படிதான் இருக்கும், நீங்கள் இன்னும் நிறைய ஃபீட் பண்ணுங்க. சப்போஸ் அவள் இன்னொன்று பாப்பாவுக்கு வந்து 6 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவள் ரொம்ப வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஃபீட் எடுத்துக்க மாட்டேங்கிறா, வேடிக்கை பார்க்குறா. அதையும் சொல்றதுக்கு வந்து நீங்கள் வந்து பம்ப் பண்ணியாவது நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிருந்தா அவனை மட்டும் பாப்பாவுக்கு வந்து நிறைய ஃபீட் பண்ணுங்கன்றதை சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் நானே தான் வந்து சொன்னேன், பாப்பாவுக்கு வந்து 5th மந்த்ல ஒரு அனாமலி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கன்சீவாக இருக்கும்போது. அப்போ அது வந்து என்னென்ன இதில் வந்துன்னா, பாப்பா பிறந்துட்டக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னு சொல்ல முடியும். அது வந்து சப்போஸ் பிரச்சனை வந்தால் பாப்பா மோஷன் யூரின் போகிற இடத்துல, இல்லைன்னா குடல்ல, இல்லை தொண்டையில் வரும்ன்ற மாதிரி டாக்டர் வந்து எனக்கு அப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாப்பா பார்ன் ஆகிட்டு செக் பண்ணதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு யோசனையாகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஆகணுமான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சொன்னேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி, அதை பற்றி நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சு 5th மந்த்ல. அது எதனா இப்போ இருக்குமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அது எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், பிளட் டெஸ்ட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கேன், பிளட் டெஸ்ட் ரெண்டுத்துக்குமே எழுதி கொடுத்துட்டாங்க. நானும் வந்து ஸ்கேன், பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். 4 டேஸ் கழிச்சு ரிப்போர்ட் வாங்கிச்சு.
பண்ணாங்க. ஸ்கேன் வந்து பண்ணதுலேருந்து பாப்பாக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இன்ஃபெக்ஷன் தான் பயப்படாதீங்க. அவங்ககிட்டயும் கேட்டேன், இந்த சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி எதனா ப்ராப்ளம் இதுக்கப்புறமா வருமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் டாக்டரை பார்க்க சொன்னாங்க. நான் வந்து இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன், ரிப்போர்ட் கொடுத்துருங்க டாக்டர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க உள்ள ஸ்கேன் ரூமில். அதுக்கு எதனா சொல்லுவாங்கல்ல டாக்டர், மெடிசன் எதனா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டு டாக்டர் பார்க்க போனேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, நீங்கள் வந்து அட்மிஷன் போடுங்க, ஐவி மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன திடீர்னு அட்மிஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா அட்மிஷன்னா நம்மளால டக்குன்னு போட்டுற முடியாதுன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா ஒருத்தி இருக்கா. பாப்பா சின்ன ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் பாப்பா ஒருத்தி இருக்கா, அவளெல்லாம் யோசிச்சுட்டு அட்மிஷனும் போடணும். அதனால வந்து என்ன பண்றதுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கு ஹஸ்பண்டும் வந்து நீ வந்துரு, நம்ம இன்னும் 2 இடத்துல கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலான்ற சொன்னாங்க. ஆனா நான் வந்து டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அட்மிஷன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பாப்பா யூரின் போறது வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப பயம் வந்துருச்சு, அழுதுட்டேன் நானு. ஏன்னா டாக்டர் வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, 6 மந்த் பேபி மேலனா நம்ம வந்து அதுக்கு எதனா ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். இது 6 மந்த்ஸ்க்குள்ள இல்லை பாப்பாக்கு, அதாவது 6 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 6 மந்த் தானே இருக்கு பாப்பாக்கு. அதனால வந்து நீங்க அட்மிஷன் போடுங்க, ஐவி மூலியமா நரம்பு ஊசி போட்டு அது மூலியமா தான் வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன் குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் போட்டால் யூரின் நிறைய போகல, இந்த மாதிரி பண்ணி தான் யூரின் போக வைக்க முடியும். யூரின் நிறைய போனோம்னா இன்ஃபெக்ஷன் போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப யோசனை என்ன பண்ணுறது, அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் வச்சுட்டு வைக்கணும், இது கரெக்டாக இருக்குமா இல்லைன்னு இந்த 1 டே ஃபுல்லாக சாப்பிடல நான் சரியா, ஃபஸ்ட்டு பாப்பாவை சரியாக பார்க்க எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் டே ஓகே டிசைட் பண்ணோம், சரி ஓகே தண்ணி மட்டும் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து டாக்டர், நானும் வந்து டாக்டர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ற பர்சன் தான். இருந்தாலும் அது வந்து குழந்தைக்கு கொஞ்சம், அதாவது அவங்க டாக்டர்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி அவங்க 100 பேஷண்ட் பக்கத்துல நம்ம ஒரு பேஷண்ட் அவ்வளவுதான். நம்ம பாப்பாவோட கன்சர்ன் நமக்கு இருக்கும்ல. அட்மிஷன் போட்டா ஊசி போடுவாங்களா, குழந்தை தாங்குமா தூங்குமா வலிக்குமே, இவ்வளோத்தையும் யோசிச்சு சரி ஓகே 6 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, தண்ணி விட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ 4 மந்த்லேயே சாலிட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, 5-6 மாசத்துல இட்லிலாம் ஊட்டுறாங்க. அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல, அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம். நான் வந்து 6 மந்த் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே இப்போ தண்ணி மட்டும் தானே கொடுத்துருவோம். டோட்டலாக ஏஞ்சிட்டா, தண்ணி மட்டும் தானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்ட்டு நெக்ஸ்ட் டே தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் யூரின் போனேன். ஃபர்ஸ்ட் டே வந்து மார்னிங் 2 டைம் யூரின் போனால் நைட் யூரினே போகல. செகண்ட் டே மார்னிங் 3 டைம் யூரின் போனால் நைட்டு யூரின் போகவே இல்லை. தேர்ட் டே மார்னிங் 4 டைம்ஸ் போனால் நைட்டு போகவே இல்லை. ஃபிஃப்த்து டே தான் வந்து மார்னிங் வந்து 5 டேஸ் கிட்ட 5 டைம்ஸ் கிட்ட யூரின் போயிட்டா, நைட் வந்து ஒரு வாட்டி போனான். சரி எங்களுக்கு ஒன்று இது என்ன ரைமிங்காக வரும்னு யோசிக்காதீங்க, சீரியஸாக இதான் நடந்துச்சு. நான் யூரின்லாம் கரெக்டாக ஃபோன் பண்ணியிருந்தேன். ஏன்னா டாக்டரோட அட்வைஸ் சொல்லிட்டாங்க, அதை மீறி நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஊசிக்கு பயந்து நம்ம குழந்தைய வீட்டில் வச்சு நாளைக்கு அது பெரிய பிரச்சனைன்னு கூட்டு போய் விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா. அதனால அப்புறம் வந்து பாப்பாக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தோணுச்சு. இப்போ வந்து அவன் நார்மல் ஆயிட்டா. சரி ஓகே. இதுல இருந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ வந்து டீஹைட்ரேட் ஆகுது. நீங்களுமே நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஸ்வெட் ஆகுதுல்ல, இதுலேயே போயிடுது. அதனால நிறைய டீஹைட்ரேட் ஆகுறதுனால பாடிக்கு தேவையான வாட்டர் சப்ளை வந்து கிடைக்க மாட்டேங்குது. பாப்பா வந்து அந்த பிளட் ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, 4 days கழிச்சு வாங்கிட்டு சொன்னாங்களா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு டாக்டர் தான். நான் வந்து என்ன பண்ணேன், ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போல ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு இப்போ 2 கிட்ஸ் இருக்கிறதுனால நினச்சப்போ இஷ்டத்துக்கு போயிட்டு எமர்ஜென்சினா போயிடுவோம். சும்மா சும்மா போயிட்டு ஒரு கன்சல்டேஷனுக்குலாம் போயிட்டு வர முடியல. என் ஃப்ரெண்ட் டாக்டர் அதனால அவகிட்ட கேட்டிருப்பேன். அவளுமே ரொம்ப ஸ்வீட்டா எவ்வளோ கொஷின் நோண்டி நோண்டி இப்படி அப்படி அப்படி எப்படி கேட்டாலும் பதில் சொல்லிடுவா. அவளுக்கு அமைச்சு இது என்னன்னு கேட்டிருந்தேன். பைகார்பனேட் வந்து கம்மியாக இருக்கு, அதனால பாப்பா ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கான்னு சொன்னா அவகிட்டயுமே நான் வந்து இதை சொல்லிட்டேன்.
இந்த மாரி பாப்பா 4 டேஸா இருந்தாடி செட்டில் ஆயிருக்கும்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுக்கு செட்டில் ஆயிருக்கும். ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னா. எங்களுக்கு வந்து இப்ப பாப்பா வந்து செட்டில் ஆயிட்டா. ஆனாலுமே ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஒரு டைம் பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் கேட்டுட்டு இப்ப இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பாப்பாங்களுக்கு நெறைய தண்ணி குடுங்க. உங்க பசங்களுக்கு பாப்பாங்களுக்கு இல்ல, உங்க பசங்களுக்கு நெறைய தண்ணி குடுங்க. நீங்களுமே நெறைய இன்டேக் எடுத்துக்கோங்க. வாட்டர் இன்டேக், ஜூஸு, நெறைய தண்ணி இருக்க காய்கறிகள், வெள்ளரிக்காய், சுரக்காய் இந்த மாரி நெறைய தண்ணி இருக்க காய்கறிகள் சாப்பிடுங்க. டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க. பால் நெறைய குடிங்க. தண்ணி நெறைய குடிங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க பேபிஸ் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க 5 to 6 மந்த்னா உங்க பேபிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத கண்டிஷனை பார்த்து நீங்களுமே என்ன டிசைட் பண்ணலான்ட்டு பாருங்க. ஏன்னா நானுமே 6 மந்த்ஸ் கழிச்சு தான் சாலிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். இந்த ப்ராப்ளம்னால வந்து நான் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வச்சிருந்த வேண்டுதல நல்லா திருப்தியா முடிச்சுட்டு இப்போ பாப்பாக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்கா சாலிட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அவளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு சாலிட்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படியே இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் ஃபர்ஸ்ட் பாப்பாவோட ப்ளே ஸ்கூல் போகிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சீரீஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது கூடவே இனிமேல் வந்து 6 மந்த் பேபி சாலிட் ஸோ வந்து வரும். இப்போ வந்து செமி சாலிடாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பியூரி மில்க் கொடுக்குற எந்த பொருளாக நான் இது வரைக்கும் ஹாப்பி பீட்ரூட் கேரட் கொடுத்துருக்கேன். கொடுக்குற என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பியூரி மாதிரி பண்ணிட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் பேர் ஒரு சில வீடியோஸ்லாம் என்னோட கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமே அதை அப்லோட் பண்ணுறேன். எதையுமே அப்லோட் பண்ணாமல் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் டிலே ஆகுது, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கீப் வாட்சிங். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பாப்பாவோட சாலிட்ஸ்லாம் என்னென்ன பாப்பா கொடுக்குறேன், எப்படி எப்படி கொடுக்குறேன் அப்படின்ற எல்லாமே நான் வந்து போடுறேன். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஒரு சில பேரோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப ரீச் ஆகிற வரைக்கும் வீடியோ டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக போட சொல்லி, அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ இப்போவே 15 தாண்டி போயிட்டு இருக்கு. 15 மினிட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. நான் வந்து கட் பண்ணி ஒரு 10 to 13க்குள்ளே கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி அனாமலி பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், அதுலேருந்து நான் கோத்ரூ பண்ணது என்ன எல்லாத்தையுமே வந்து நான் இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.